இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரப்பட்டு நியூட்ரிஷன் வேல்யூல ஒரு சமையல். ஆனா அதுக்கு முன்னாடி அகைன் ஒரு டிராஃபிக் டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைவேஸ்ல டிராவல் பண்ணும்போது நீங்க ஒன் ஸ்லோ டிரைவர் அப்படின்னா நீங்க ஸ்லோவா தான் டிரைவ் பண்ண போறீங்கன்னா லெஃப்ட்லயே தான் போயிட்டு இருக்கணும். ரைட்ல தான் மத்த வண்டிகள்லாம் உங்களை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும். இல்ல நீங்க வந்து ஓவர்டேக் பண்ண போறீங்க அப்படின்னா லெஃப்ட்ல போய் ஓவர்டேக் பண்ணக்கூடாது, ரைட்ல வந்து நீங்க ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்றது இப்போ இந்த சொல்லி இருக்கிற ரூல்ஸ். அண்ட் நிறைய இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் சைன் போர்ட்ஸ்லாம் நீங்க ஹைவேஸ்ல டிராவல் பண்ணும்போது பார்த்துட்டே போகலாம். எப்பயுமே சைன் போர்ட்ஸ் வந்து பச்சை இல்ல ரெட் கலர்ல தான் இருக்கும். அப்பதான் அது நைட்ல 12 மணி ஆனா கூட நல்லா பளிச்சுன்னு தெரியணும்ன்றதான் இந்த டிராபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட ஒரு மோட்டோவே. அண்ட் இப்போ உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது ஒரு சூப்பரான நியூட்ரிஷன் வேல்யூ உள்ள சமையல். பார்த்துட்டு வாங்க. வணக்கம், நான் உங்க சங்கர் ஷெஃப். இன்னைக்கு நியூட்ரிஷன் செக்மெண்ட்ல பார்க்க போற டிஷ் கொம்போ சிக்கன். இது மிடில் ஈஸ்டர்ன், யூரோப்பியன் அந்த மாதிரி கண்ட்ரியில இருக்க ஒரு வகையான சூப்பு. அது நமக்கு எப்படி பண்றது நம்ம இப்ப பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். சிக்கன், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, வெண்டைக்காய், சால்ட்டு, பெப்பர், ஆயில். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாம். இது வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய ஒரு வகையான சூப். இது நீங்கள் யூஸ்வலாக பார்த்துருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். பட் நம்ம வீட்டில் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். வீட்டிலே கிடைக்கக்கூடிய வெஜிடபிள் தான் இது. வெண்டைக்காய் வீட்டில் கிடைக்கும், சிக்கன் கிடைக்கும். சிக்கன் வந்துட்டு ஏதாவது கிரேவி சமைக்கிறீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் பீஸ் எடுத்து எப்பவுமே எலும்பு நசுக்கி போட்டு தான் சூப்பு செய்வாங்க. அதுக்கு பதிலாக கொஞ்சம் போன்லெஸ் பீசஸ் போட்டு சூப்பு சமைச்சிங்கன்னா இந்த வயசானவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறது ரொம்ப நல்லா இருக்கும். கடாய் சூடானதும் நம்ம கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறோம். சிக்கன்ல பாத்தீங்கன்னா கேலரிஸ் வந்துட்டு 210 கேலரிஸ் இருக்குது நியூட்ரிஷன் லெவல்ல. சரிங்களா? இந்த ஆனியன், டொமேட்டோலாம் 30 to 28% கேலரிஸ் இருக்கு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஜிஞ்சர் கார்லிக் உடம்புக்கு ரொம்ப தேவையான பொருள். அந்த அசிடிட்டி குறைக்கிறது இல்லை கேஸ் ப்ராடக்ட் குறைக்கிறதுக்குலாம் இந்த ஜிஞ்சர் கார்லிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெண்டைக்காய் எதுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா, வெண்டைக்காயில் ஒரு வழவழப்பு தன்மை இருக்குது. அதுக்கு இந்த போன் ஜாயின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த வழவழப்புக்கு தேவையானது வெண்டைக்காய் இருக்குது. கருணக்கிழங்கு யூஸ் பண்ணி கூட நீங்கள் வீட்டில் குழம்பு வச்சு பார்த்துருப்பீங்க. அதுவும் அதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கார்லிக் போட்டுக்கிறோம். அடுத்து நம்ம கொஞ்சம் ஜிஞ்சர் போட்டுக்கிறோம். இது ஒரு சூப்புன்றனால நீங்க இந்த மாதிரி சாப் பண்ணி போட்டா சாப்பிடும்போது நல்லா டேஸ்டா இருக்கும். இல்ல நீங்க பேஸ்ட் பண்ணி போட்டீங்கன்னா அது சூப்போட அடியிலே தங்கிடும், இல்ல மிக்ஸ் ஆயிடும், ஃபிளேவர் மட்டும் தான் இருக்கும். பட் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா? அதனால இதை நம்ம சாப் பண்ணி போட்டிருக்கோம். எப்பவுமே இஞ்சி பூண்டு வதங்கும்போது கொஞ்சம் பொன்னிறமா வருங்க, அப்பதான் நல்லா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். அடுத்து நம்ம ஆனியன் போட போறோம். இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இப்போ இந்த வெண்டைக்காயை போட போறோம். வெண்டைக்காய் நீங்க இந்த மாதிரி தான் கட் பண்ணி போடணும், நீளமா கட் பண்ணி போட வேண்டாம். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டீங்கன்னா சூப் கூட சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இப்போ சிக்கன் போட போறோம். சிக்கன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா போட்டு வெட்டிக்கோங்க. இது நீங்க சிக்கன் தான் போட்டு சமைக்கணும்னு இல்லை, மட்டன் போட்டுக்கலாம், இல்ல ப்ரானு, ஃபிஷ்ஷு, அந்த மாதிரி மிக்ஸி ஃபுட் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம் இந்த சூப்பை. சிக்கன் ஆஃப் டன் ஆனதும் நீங்கள் கொஞ்சம் இப்போ டொமேட்டோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நீங்கள் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம், இல்லைனா பேஸ்ட் அரைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருவோம், ஏன்னா இது வந்து அன்பாஸ்டு சூப். அதாவது வடிகட்டாமல் அப்படியே சாப்பிட்லாம் இந்த சூப்பெல்லாம். மற்ற சூப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வடிகட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்காக எல்லாத்தையும் போட்டு வடிகட்டிடுவாங்க. இதுக்கு வந்து நம்ம வடிகட்டணும் அவசியம் கிடையாது, அப்படியே சாப்பிடலாம். இது எல்லாமே ரா வெஜிடபிள் எல்லாமே குக் பண்ணியாச்சு இல்லையா, அதனால் அப்படியே போட்டு சாப்பிடலாம். தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சு, நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு பெப்பர் போட்டுக்கலாம்.
நம்ம வீட்டில் ரசம் வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது. இதில் கொஞ்சம் வெண்டைக்காய் சிக்கன்லாம் போட்டு பண்ணுறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. சூப் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எப்படி சர்வ் பண்ண நம்ம எப்போ பார்க்கலாம். இன்னைக்கு நியூட்ரிஷன் செக்மெண்ட்ல சிக்கன் கோம்போ எப்படி பண்றது நம்ம இப்ப பார்த்தோம். அடுத்த நியூட்ரிஷன் செக்மெண்ட்ல இதை விட அருமையான புதுமையான டிஷ்ஷோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் சங்கர். பை. இன்னைக்கு அஞ்சரைப்பட்டி நிகழ்ச்சியில நிறைய டிராபிக் ரூல்ஸும் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரான புதுசான சமையலோட சேர்த்து எப்பயுமே ஹைவே பைபாஸ்ல டிராவல் பண்ணும்போது ரைட் சைட்ல தான் முந்தணும், அதாவது ஓவர்டேக் பண்றப்ப லெஃப்ட்ல ஓவர்டேக் பண்ணக்கூடாது, அப்பதான் ஆக்சிடென்ட் அதிகமா நடக்குது அப்படின்ற ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்ஃபர்மேஷன் இது கார் ஓட்டுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இன்னுமே புதுசா ஹைவேல டிராவல் பண்ண போறீங்க, லாங் டிரைவ் பண்ண போறீங்க அப்படின்னா இதெல்லாம் குட்டி குட்டி விஷயங்கள்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அஞ்சரைப்பட்டி ஆல்வேஸ் உங்களுக்கு நிறைய விஷயத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்டிங் குக்கிங்கோட சேர்த்து நிறைய டிராபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம். மீண்டும் அஞ்சரைப்பட்டி நிகழ்ச்சியில நாளைக்கு உங்களை இதே திண்டிவனத்துல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண். இது ஜீ தமிழ் வழங்கும் அஞ்சரைப்பட்டி. இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரைப்பட்டி.